மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய். எனக்கு இதெல்லாம் புரியல. இன்னைக்கு காலையில் வந்து நான் இந்த நியூஸ் கூட ஆக்சுவலாக பார்க்கல, நான் ஒரு வேலையை பிஸியாக இருந்தேன். பட் ஒரு டீ கடை அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் இந்த 5000 ரூபா விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 5000 ரூபா வந்து அட்வான்ஸாக இன்றைக்கே போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கு இல்லாமல் இன்றைக்கி வந்து டிவிக்கோட அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அது வேறு சேலத்தில் நடக்குது. அதோட நியூஸ் இன்றைக்கி எப்படி அதிகமாகுன்றதுனால 15ஆம் தேதி வர வேண்டியது 13ஆம் தேதி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு பேங்க்லோட டிஃபால்ட் ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா இந்த இன்கேஸ் ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்ம இப்போ சம்பள டே இல்லை சனிக்கிழமை அந்த சம்பள டே வந்துச்சுன்னா லீவுன்றதுனால ஃப்ரைடேவே போடுற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து 2 நாள் முன்கூட்டியே போட்டாங்களா. சரி, டேஸ் முன்னாடி போகிறது பின்னாடி போகிறத விடுங்க. ஆனால் 5000 ரூபா போடுறதுங்கிறது வெட்ட வெளிச்சமாக எனக்கே வந்து என்னடா அது கவர்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிலாம் ஒரு அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி, இன்னும் எலெக்ஷன் என்ன 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கா, இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 வாரத்தில் பண்ணிடுவாங்க. ஒரு 2022 அந்த ஒரு வாரத்திலே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம்கே சார்பாக அவங்க 2000 ரூபா கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போ வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டு எப்படின்னா, அதாவது நேற்று அப்போ தான் வந்து ப்ராப்பராக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 2000 ரூபா கொடுக்குறதா இருந்தாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இன்றைக்கி வந்து 1.5 கோடி பேருக்கு 5000 ரூபா கொடுக்குறதா போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அடுத்து வர தேர்தலை காமிச்சு இந்த அடுத்த 3 மாதத்துக்கும் இந்த உதவித்தொகையை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அடுத்து இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் நாங்கள் வந்து 1000 ரூபா சேர்த்து 3000 ரூபா ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு தொகை, அதாவது சிறப்பு தொகுப்பாக 2000, இதெல்லாம் வந்து என்ன என்ன இதுன்னே தெரிலப்பா. 5000 ரூபா மொத்தம் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் ஒரு லேடி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 1.5 கோடி பேருக்கு 5000 ரூபாய் அப்படின்னா 1.5 கோடி இன்ட்டு 5000 போட்டால் நான் கணக்கில் வீக்கு, அது கோடியிலலாம் போகுது. ஒரு 7.5 கோடி 8,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காசு நான் வந்து ஒரு மற்ற எந்த ஒரு கட்சியோட சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் பேசலை. நான் வந்து இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி ஓகே, இந்த கட்சிக்கு ஓரளவுக்கு நான் வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய கட்சிகளுக்கும் எப்போவுமே வந்து எனக்கு வந்து அவங்க கொடுக்குற நிறைய திட்டங்கள்னால நான் பயனடைஞ்சு வந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் ஆகட்டும், ஸ்கூல் படித்தது எல்லாமே அவங்க அந்த ஒரு 2 கட்சிகள் பண்ண ஒரு திட்டங்கள்னால தான். இன்னத்தனைக்கும் நம்ம மற்ற ஸ்டேட்டை விடவும் கொஞ்சம் நல்லா இருக்கோம்னா அந்த கட்சிகளில் சில தலைவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய விஷயங்கள்னால தான். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஓகேவா. நான் உங்களை தப்பு எதுவுமே சொல்ல கிடையாது. எகைன் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகிருக்கலாம். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் தானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு காசு ரெகுலராக ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அதில் ஒரு பேரே வந்து கலைஞர் அந்த ஒரு மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பேர் வச்சு இந்த மாதிரி வரப்போ ஆப்வியஸாக ஓப்பனாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது எலெக்ஷனுக்காக கொடுக்குற ஒரு பணம். ஆப்வியஸாக இது எப்படி வந்து இப்போ யாராவது இப்போ வாங்கலே இது மறக்க முடியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம், இதுக்கு முன்னாடி 4 வருஷமும் கோடை காலம்லாம் வந்திருக்கு. கோடை காலத்தை தாண்டி நிறைய பேர் வந்து இப்போ மக்கள் அந்த வெள்ளத்தை டைம் ஆகட்டும் நிறைய டைமில் ஸ்ட்ரகிள் ஆகிறப்போலாம் வந்து இதே மாதிரி தான் கொரோனா உதவி அந்த ஏடிஎம்கே டைமில் அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 2021 அந்த ஒரு டைமில் அதே மாதிரி தான் பண்ணாங்க. எகைன் இது வந்து என்ன மாதிரி ஏன்னா எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் எப்படின்னா, இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஓட்டு போட்டுடலான்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. எனக்கு இது வந்து இது நான் வந்து குற்றச்சாட்டாக பண்ணால் கடைசியில் ஏமாலே வந்து விடு. ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸும் இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி. ஏன்னா யாருமே எகென்ஸ்டாக கூட இது கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. எகென்ஸ்டாக தானே இப்போ கேள்வி கேட்கணும். யாருமே காசு எதுவும் கேட்கல. நீங்கள் கொடுங்க 5000 ரூபா கொடுங்க. நாங்கள் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, நிறைய விஷயத்தில் ரேட்டில் ஏறி போச்சு. அதை யாருமே பெருசாக நோட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சில பேர் தான் வந்து விலையேற்றமாகட்டும் மற்ற விஷயங்களில் கஷ்டப்படுறதாகட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிருப்தியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 1.5 கோடி ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். 1.5 கோடி ஃபேமிலி ஓகேவா, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபேமிலிக்குள்ள இது வரல, அந்த ஒரு வியக்தியிலலாம் பேசுகிறேன்ட்டு இல்லை. எகைன் இது பொங்கலுக்கு தான் இப்போ தான் வந்து 3000 ரூபா கொடுத்தாங்களா, 3000 ரூபா, இப்போ 5000 ரூபா, இதுக்கப்புறம் 2000 ரூபா கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 ரூபா மாதத்துக்கு 1.5 கோடி பேர் கொடுத்தாலே அவ்வளோ போயிட்டுருக்கு. இதில் வந்து மாதத்துக்கு, இதில் 12 மாதத்துக்கு நினச்சி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த 5 வருஷத்தில் 2000 ரூபா கொடுக்க போகிறதா இருந்தால் ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கணக்கு. இது சிம்பிள் தானப்பா. நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிறேன்,
நான் உங்களுக்கு 1,50,000 கொடுத்துட்றேன் உங்கள் ஓட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கே கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. சரி, இது வெளிப்படையாக பெனிஃபிட்னு எடுக்க முடியாது. பெனிஃபிட்னா யாருக்கும் தெரியுமா எடுத்துப்பேன், ரொம்பவும் இந்த சாப்பாட்டுக்கு ரொம்பவும் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மாத வருமானமே ரொம்பவும் இருக்காது, அவங்களுக்கு உண்மையாகவே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அவங்களுக்கு இந்த வர காசு வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது அந்த விஷயத்தையும் வந்து இவங்க வந்து ஒரு வேலைவாய்ப்பு மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் தானே வந்து இது இம்ப்ரூவ் பண்ணணும். அகைன் இது நாங்கள் எல்லாருமே பே பண்ணுற டேக்ஸ் தான். இது வந்து எங்கேயுமே வந்து இவங்க இன்கமாக ஜெனரேட் பண்ணி ஒரு கொடுக்கறதில்ல. கரெக்டாக இது நாம் பே பண்ணுற ஒரு டேக்ஸு அதில் இருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அகைன் கடன் ஊரக்கணவே இதடி ஊறப்பட்ட அளவுக்கு இருக்குது. நம்ம அது இந்த விஷயங்கள்லாம் வச்சு வாங்கி போடுறாங்க, அதை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி அதான் இதை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து மற்றவங்களாம் இப்போ மற்ற கட்சிக்காரங்க எந்த விஷயத்தை வச்சு இதை வந்து இது பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கே எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. டிவிக்கிலேருந்து, பிஜேபியிலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொடுக்குறத பற்றி எல்லாம் அப்பட்டமாக என்னன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது பற்றி இது ஏன் கொடுக்குறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியுது. ஏன் வாங்கினவங்களுக்கும் தெரியும், கொடுத்தவங்களுக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியும் இது ஏன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு. இது நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. பட்டு அகெயின் இதை வாங்குகிற ஒரு சாமானியமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு 5,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி 5,000 கொடுக்குறாங்க. அகைன் வந்து நான் 2,000 கொடுக்குறாங்க போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2,000 விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்களா தானே நிறைய பேர் இருப்பாங்க. இதில் என்ன விஷயம்னா, இதை பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒருத்தங்க ஒரு இடத்துல காசு கொடுக்கணுன்னா நம்ம யோசிக்கணும், ஓகேவா? ஏன்னா ஒரு எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு 5,000 கொடுத்தா அங்கே வந்து அவங்க எவ்வளோ அதில் வந்து ஒரு பலன் இல்லாமல் எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரியும் ஒரு எனக்கு சில விஷயங்கள் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெளிப்படையாக சொல்லாமன்றது எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒன்றும் வந்து அவங்களுக்கு ஃபேவராக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலை, எல்லாருமே அந்தளவுக்கு கண்ட்ரோலில் இருக்காங்க. ஏதாவது தப்பு அதான் இது எடுத்து போட்டாங்கன்னா இப்போ சேனல் தூக்கி பின்னாடி போட்டவங்க இல்லை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் விடுங்க. அகைன் அதை பற்றி பேசுகிறதே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் பார்ப்பீங்க, 10ல் ஒருத்தர் ஏன்னா பார்த்துட்டு போய் கொடுத்துட்டான்னா அப்புறம் அது ஒரு பிரச்சனையாயிரும். பட் அகைன் இருந்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா யாராவது கிட்ட இப்போ பிளைண்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இந்த அமௌண்ட்டை வாங்குகிற ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா அவங்க வெளிப்படையாகவே நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அகைன் அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஒரு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு பணம் கொடுக்குற ஒரு விஷயமே வந்து எனக்கு சரியாக தோணும். அது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு ரொம்ப மானியமாக ஒரு இடத்துல வந்து கொடுக்குறதாகட்டும், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறதுன்றது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வராதவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ ரொம்பவும் கடுப்பில் தான் இருப்பாங்க. சிம்பிள், இப்போ ஏடிஎம்கே சைடு 2,500 3,000 அனௌன்ஸ் பண்ணால் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுதான் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களும் 2,000 தான் கொடுக்க போகிறாங்கன்னா ஈக்குவல் தான் பெருசாக. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு ஆல்ரெடி இப்போ காசு கொடுத்தாச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் காசுலாம் கொடுக்க முடியாது. இப்போது 2,000 ரூபான்ற அனௌன்ஸ் பண்ணது வந்து இப்போ 5,000 கொடுத்தாச்சு, அதுவும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2,000 ரூபா நம்ம ஊரில் வந்து ரொம்ப விசுவாசிங்களாக இருப்பாங்க. நம்ம ஊர்லாம் காசு வாங்கிட்டு அவங்களுக்கே தான் ஓட்டு போடான்றவங்க இருப்பாங்க. சரி, எல்லாருமே சொல்லதான், நானும் சொல்லதான் தான். ஓட்டுக்கு ஒருத்தங்க காசு கொடுக்குறேன்னா அதை வாங்கிட்டு அவங்களுக்கு படம் வேற ஒருத்தங்க போடுன்ற மாதிரி தான் எல்லாரும் நானும் சொல்லுவேன். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விஷயமா தான் இருப்பாங்க. வாங்காத அளவுக்குலாம் யாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்க வேண்டாம். பட் 5,000 போட்டதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய குற்றச்சாட்டாகட்டும், இது கொடுத்தது எல்லாமே இது கொஸ்டினாக தான் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, கொடுத்தவங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த ட்விட்டர் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக வந்து கேட்டது என்னென்னா, நியூஸ் சேனல்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேட்டிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் எதுவுமே பர்மனெண்ட்டாக பண்ணி அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கான எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து அவரோட பர்மனெண்ட் பணி நிரந்தரம் அது பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டாகட்டும், இல்லை சம வேலைக்கு சம ஊதியம், புதிய ஆசிரியர்கள் நியமனம் இல்லை, அப்புறம் செவிலியர்கள் பணி நிரந்தரம், பழைய ஓய்வூதிய திட்டம் அது வந்து கொடுக்கலன்றதாகட்டும், மின்வாரிய ஊழியர்கள் அந்த விஷயமாகட்டும், அப்புறம் அரசு போக்குவரத்து நடத்துனர், ஓட்டுநர் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்கல, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அவங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு கம்மியான இன்கம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து விட்டுட்டு அகைன் வந்து
இந்த நிறைய லிஸ்ட் அவுட் ஊறப்பட்ட லிஸ்ட் அவுட்லாம் போட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இதுகளுக்கெல்லாம் காசு நீங்கள் கொடுக்கறதில்ல. அகைன் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு 5000 ரூபா இது மாதிரி கொடுத்து இப்படி ஏன் பண்ணுறேன், இந்த மாதிரி எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் எல்லாம் போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அகைன் இது சோஷியல் மீடியாவில் மற்ற கட்சியினர் சார்பாகவும் இல்லை பொதுமக்களாக வந்து நியூட்ரலாக இருக்கிறவங்களா கேட்டிருப்பாங்க தவிர, அகைன் அந்த ஒரு ஸ்பீச்சு கீழே வந்து நிறைய பேர் அதை வாங்கினவங்களோட எப்படி பலன் அடைச்சிருக்காங்க, அந்த விஷயங்கள் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நிறைய பேர் வீடியோ பார்த்து போட்டிருக்காங்க. பட் அகைன் இது ரொம்ப ஸ்கேரியாக தான் எனக்கு இருக்குது. இந்த விஷயத்தை வந்து இப்படி மற்ற கட்சிகள்லாம் வந்து எப்படி இது எடுத்துக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னுலாம் தெரியல. ஐ மீன் வந்து எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கண்டனம் கொடுத்துட்டாங்க. பட்டு எகைன் இந்த விஷயங்கள் நியூஸ் சேனல் சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு தான். என்ன அவங்க சொல்கிற மாதிரி நான் பாசிட்டிவாலாம் சொல்லலை, ஓகேவா? ஏன்னா சன் நியூஸில் ஓவராக கூவிட்டு இருக்காங்க வாங்கின காசுக்கு மேலே. எதனாலனா இந்த ஒரு விஷயத்த இப்போ மற்ற கட்சியினர் இப்போ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த 5000 அவங்களால கொடுக்க முடியாது, ஓகேவா? அவன் இப்போ என்ன பண்ண போகிறான், எப்படி வந்து அவங்க வந்து இப்போ ஒரு ஓட்டு மாற்ற போகிறாங்க, ஐ மீன் ஓட்டை வாங்க போகிறாங்க. மற்ற கட்சிகள் இப்போ ஏடிஎம்கே அந்த ஒரு கூட்டணியாகட்டும், தாவேக்கா இல்லை சீமால எல்லா கட்சிகளும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காசு விஷயன்றது வெளிப்படையாகவே ஒரு இம்மிடியேட்டாக ஒரு பலன் கொடுக்குற ஒரு விஷயம். பட் அகைன் இதை பற்றி நீங்களே என்ன நினைக்கிறீங்க தயவு செய்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் மற்ற கட்சியினர்லாம் என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி விஷயங்களை அவங்க கொடுத்து இது பண்ண போகிறாங்கன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரப்போகுதுன்னு. இனிமேல் தான் தேர்தலாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆகும்னு தெரில. இன்கேஸ் நான் ஏதாவது தவறான விஷயங்கள் சொல்லியிருந்தால் இந்த வீடியோவில் மன்னிச்சிருங்க. இதில் நான் நிறைய விஷயங்கள் டேரெக்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னால் ஓப்பனாக கூட சொல்ல முடியலை. ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது எதற்காக, எப்படி, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்கேஸ் வந்து அரசியல் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்.